அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரமாறு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல ரிவிஷன் கிளாஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது நாங்க முதலாம் தவணை பரீட்சைக்கான முதல் 3 அலகுகளும் படிச்சு முடிச்சிருக்கிறோம். இப்ப நாங்க திரும்ப முதல்ல இருந்து அந்த அலகுகளை மீட்டல் பயிற்சி மாதிரி செய்யறோம். இப்ப முதலாவதாக இந்த உயிர் சூழலின் விந்தைகள் என்கிற பாடத்துல நாங்க வளர்ச்சி, உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் தொடர்பாக பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு தாவரங்கள்ல நடக்கிற ஒளி தொகுப்பு எப்படி நடைபெறுகிறது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இப்ப இன்று நாங்கள் விலங்குகளுக்கு அல்லது அங்கிகளுக்குரிய ஒரு பொதுவான இயல்பு அசைவு, ஒரு மூவ்மெண்ட், அசைவு தொடர்பாக பார்ப்போம். அசைவு சொன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் அசைவு. சரியா? அதாவது இப்ப நாங்கள் மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக என்ன செய்வோம்? கால்களால நடந்து போறோம். அப்ப மனிதன் இடப்பெயர்ச்சி அடைவதற்கு இடப்பெயர்ச்சி என்ற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு கால்களை பயன்படுத்துவோம், நடந்து செல்லுவோம். அந்த அசைவு நடத்தல் என்று சொல்லுவோம். அப்ப மனிதன் என்றால் நடந்து செல்லுவான். அது ஒரு அசைவு என்று சொல்லுறோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக நடந்து செல்லலாம். சரி, ஒரு பாம்பு என்ன செய்யும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத அசைவு என்று சொல்றோம். அப்ப அந்த அசைவு எப்படியாக இருக்கும்? ஊர்ந்து செல்லுவதாக இருக்கும். பாம்பு அசைகிறது, ஊர்ந்து செல்லுது. பாம்பு ஊர்ந்து செல்லும். சரியா? சரி, மனிதன் என்றால் நடந்து செல்லுவான், பாம்பு ஊர்ந்து செல்லும். ஒரு மீன் எப்படி இடப்பெயர்ச்சி அடையும்? மீன் எப்படி அசைந்து செல்லும்? அது நீந்தி செல்லும். மீன்கள் என்ன செய்யும்? அவை நீரில நீந்தி செல்லும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீந்தி செல்லும். இப்ப இத நீங்க கோப்பில எழுதி கொள்ள வேணும். அசைவு ஒவ்வொரு அங்கிக்கும் வித்தியாசமானது. இப்ப எல்லாரும் நடந்து போக இயலாது. மனிதன் நடக்கிற மாதிரி பாம்பால நடந்து போக இயலாது, மீனால நடந்து போக இயலாது. அப்போ ஒவ்வொரு அங்கிகளுக்கும் அவை இடப்பெயர்ச்சி அடைகின்ற முறைகள் வித்தியாசப்படும். சரியா? மனிதன் நடந்து செல்ற மாதிரி நாயும் நடந்து செல்லலாம். அப்ப சில மிருகங்கள் ஒரே மாதிரி இடப்பெயர்ச்சி அடையலாம். பாம்பு ஊர்ந்து செல்வது போல அட்டைகளும் ஊர்ந்து செல்லும். சரியா? மண்புழுவும் ஊர்ந்து செல்லும். ஆகவே மீன்கள் நீந்தி செல்லும். மீன்கள் நீந்தி செல்லும். சரியா? ரைட். அப்ப இதுல மீன்கள் நீந்தி செல்லும்.
அப்ப கிளி அல்லது பறவைகள் என்ன செய்யும்? பறவைகள் இறக்கைகள் இருக்குது, ஆகவே அவை பறந்து செல்லும். அப்ப அவற்றினுடைய இடப்பெயர்ச்சி முறை என்பது மற்றைய மிருகங்களை விட வித்தியாசமானது. மனிதன் அல்லது பாம்பு அல்லது மீன் வேற ஏதாவது அங்கி வந்து பறந்து செல்லுதா? இல்ல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறவைகள் பறந்து செல்லும். எழுதிக் கொள்ளுங்க. 4வது, பறவை பறந்து செல்லும். பறவை பறந்து செல்லும். சரியா? ரைட். அதே மாதிரி ஒரு குதிரை ஓரிடத்தில இருந்து இன்னொரு இடத்துக்கு போகைக்கும் பாருங்க ஓடும். நல்ல வேகமாக ஓடும் குதிரையாது. சரியா? அப்ப குதிரை என்ன செய்ய? ஓடும், வேகமாக ஓடும். குதிரை எப்படி இடப்பெயர்ச்சி அடைகிறது? ஓடுதல். அதே மாதிரி மான்கள் துள்ளி ஓடுதல். சரியா? மான்களும் ஓடும். முயல் குதித்து ஓடும். சரியா? அப்ப அதுகள் வித்தியாசமான முறையில போகும். சரியா? நாய் பூனை நடத்தல். சரி, இப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய விலங்கு என்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் என்றது நீங்க பார்த்திருப்பீங்க பிள்ளை. பறவைகள் பறக்கிறத பார்த்திருப்பீங்க, நாய் நடந்து போற மாதிரி பார்த்திருப்பீங்க, பூனைகள் நடந்து செல்றத பார்த்திருக்கிறீங்க. என்ன? அப்ப உங்களுக்கு இந்த விலங்குகள் என்ன மாதிரி அசையுது என்றத பார்த்திருக்கிறீங்க. சரியா? இதே மாதிரி மரமும் ஒரு அங்கிதானே பிள்ளைகள், அதாவது ஒரு உயிருள்ள அங்கி என்றுதானே மரத்தை சொல்றோம். மரத்துக்கு உயிர் இருக்கு, தாவரங்களுக்கு உயிர் இருக்கு. பட்ட தாவரங்களுக்கு தான் அல்லது பட்ட மரங்களுக்கு தான் உயிர் இல்லைன்னு சொல்றோம். அப்ப தாவரங்களும் விலங்குகள் போல எல்லாவற்றையும் காட்டும் என்றுதானே சொல்றோம். போஷணை, அதாவது சாப்பாடு அதுக்கும் தேவை, விலங்குகளுக்கும் தேவை. வளர்ச்சி என்று சொன்னா விலங்குகளும் வளரும், தாவரமும் வளரும். சரி, அப்படித்தானே சொல்றோம். உயிர் உள்ள பொருட்களுக்கான பொதுவான இயல்புகள்ல நாங்க ஒன்று வளர்ச்சியை பார்த்திருந்தோம். வளர்ச்சி தாவரத்துக்கும் விலங்குக்கும் பொதுவானது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்த நாங்க என்னது? பூசணை. பூசணை என்றா சாப்பாடு. சாப்பாடு விலங்குகளுக்கும் தேவை, தாவரத்துக்கும் தேவை. அப்ப விலங்குகள் போல தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு. அப்ப நாங்க இன்றைக்கு பார்க்கிற இந்த 3வது விடயம், அதாவது உயிர் உள்ளவற்றுக்கான பொதுவான இயல்புகள்ல வளர்ச்சி போசனைக்கு அடுத்ததாக நாங்க பார்க்கிறது இந்த அசைவு. அப்ப தாவரங்கள் அசையுமா? தாவரங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? தாவரம் தண்டவாட்டிலேயே கால் முளைச்சு நடந்து போறது எங்கேயாவது பார்ப்பீங்களா? இல்ல. அப்ப தாவரம் என்ன செய்யும்? அது நின்ற இடத்துல இருந்தே காற்றுக்கு அசையும், அல்லது முறிஞ்சு விழுந்து கீழே கிடக்குமே தவிர
அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. அப்ப அதை என்ன செய்யுதுண்டா, இடப்பெயர்ச்சியை காட்டாது, அசைவை மட்டும் காட்டும் என்று சொல்லு. இப்ப இந்த விலங்குகள் எல்லாம் இடப்பெயர்ச்சி அடைகின்றன, அதன் மூலம் நாங்க அசைவு பார்க்கிறோம். இடப்பெயர்ச்சி அடைகின்றன என்றா என்ன அர்த்தம்? இடம்பெயர்வு, அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் இடம்பெயர்வு. அந்த இடம்பெயர்வு ஒவ்வொரு விலங்கும் வித்தியாசமாக போகுது. ஆகவே விலங்குகள் இடப்பெயர்ச்சியை காட்டும். தாவரங்கள் இடப்பெயர்ச்சியை காட்டாது. ஏன் அப்படி காட்டாது என்று சொல்றோம்? ஏனென்றா தாவரங்கள் நடந்து போறதில்ல, தாவரங்கள் ஊர்ந்து போறதில்ல, தாவரங்களுக்கு நீந்த தெரியாது, தாவரம் பறந்து போகாது, தாவரம் ஓடாது. அப்ப இந்த தாவரம் இடப்பெயர்ச்சி அடைகிறது. நாங்க தான் அதை வெட்டி கொண்டு போய் அல்லது வெட்டி தூக்கி கொண்டு போய் வேற இடத்துல வைக்க வேணும். சரியா? அப்ப அது வரைக்கும் அதை என்ன செய்யாது, தானாக இடப்பெயர்ச்சியை காட்டாது. அப்ப தாவரங்கள் அசைகிறது என்பது ஒரே இடத்துல நின்றுதான் அசையுமே தவிர அது வேற இடத்துக்கு போகாது. இடப்பெயர்ச்சியை காட்டாமல் அசைவினை மட்டுமே காட்டும். இது தாவரம். இதே போல, அதாவது தாவரங்களை போல இடப்பெயர்ச்சி அடையாம ஒரே இடத்துல நின்று அசையக்கூடிய சில விலங்குகளை உங்களுக்கு தெரியும். என்னடா இது விலங்குன்னு சொன்னா கட்டாயம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் தானே? அப்படி போகாம இருக்கக்கூடிய விலங்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. கடல்ல இருக்கிற கடல் அணிமணி, கடல்ல இருக்கக்கூடிய கடல் அணிமணி என்கின்ற ஒரு விலங்கு அசைவுகளை மட்டும் தன்னிலே காட்டும். அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதில்லை. உங்களுடைய பாட புத்தகத்துல அந்த கடல் அணிமணியினுடைய படம் தரப்பட்டிருக்கு. கடல் அணிமணின்ற படம் இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த கடல் அணிமணி என்ன செய்யும்னா, அது இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே அசையும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது போகும். சரி, அவங்களோட பாட புத்தகத்துல அதன படமும் தரப்பட்டு. அதே போல கடல் அணிமணி போல கடல் அணிமணியை போலதான் முருகை கற்பொலி. இந்த முருகை கற்பொலிப்பும் ஒரே இடத்துலதான் இருக்கும். அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகாது. அதுல இருந்து கொண்டே பிள்ளைகள் அசையும். அதுகளுக்கு இப்படி சின்ன சின்ன இதுகள் இருக்கு, தண்டு தண்டு மாதிரி சின்ன சின்ன உணர்கொம்புகள் மாதிரி இருக்கு, அதை வச்சு அசையும். சரியா? சில பேர் இந்த கடலுக்கு போனா பார்த்திருப்பீங்க, பாசி மாதிரி சில கல்லுகள்ல ஒட்டி ஒட்டி கொண்டு இருக்கிற முருகை கற்பொலிப்புகள்ல அதை வடிவா இனங்காண முடியும். உங்களுடைய புத்தகத்துல 11வது பக்கத்துல அந்த முருகை கற்பொலிப்பின்றையும் கடல் அணிமணியின்றையும் உருவம் தரப்பட்டு இருக்கு. சரியா? அவை ரெண்டுமே அசையும், இடப்பெயர்ச்சியை காட்டாது. இடப்பெயர்ச்சி இல்லை. சரியா? அப்ப வினா வந்தா என்னன்றது வீங்கால் விடை. இடப்பெயர்ச்சியை காட்டாது, அசைவினை
மட்டும் காட்டக்கூடிய விலங்குகள் 2 அல்லது அங்கி இனங்கள் 2 தருது. அப்ப என்ன சொல்லுவீங்கள்? ஒன்று கடல் அணிமணி, 2வது முருகைக்க பொலிப்பு. சரியா? அப்ப இது 2மே அசைறது மட்டும்தான் தெரியும், இடப்பெயர்ச்சி இல்லை. இதே தாவரங்கள்ல நீங்க சில சமயம் அசைவ பார்த்திருக்க கூடும். இப்ப சில பேர் தொட்டாச்சிருங்கி தாவரம் பார்த்திருப்பீங்க. தொட்டாச்சிருங்கி என்ன தெரியும் தானே பிள்ளைல? ஒரு பிங்க் கலர்ல குட்டியா ஒரு பூ பூக்கும். அந்த இலைகள்ல குட்டி குட்டியாக நிறைய இலைகள் இருக்கும். தொட்டாச்சிருங்கிக்கு சிறிய சிறிய இலைகள் இருக்கும். இத நாங்க மெதுவா டச் பண்ணினாலும் அது டக்குன்னு சுருங்கி. நீங்க சின்ன வயசுல தொட்டு விளையாடி இருப்பீங்க பிள்ளைகள், ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுல முட்கள் இருக்குது. சில பேர் முள்ளு குத்தி இருக்கும், பார்த்திருப்பீங்க. தொட்டாச்சிருங்கிட்ட முள்ளு குத்தும். சரி, அதை சின்னதா நீங்க டச் பண்ணினா அந்த தொட்டாச்சிருங்கி உடனே சுருங்கும். சரியா? அந்த தொட்டாச்சிருங்கி சுருங்குறதும் ஒரு அசைவென்றுதான் சொல்லும். தொட்டாச்சிருங்கி தொட்ட உடனே கூம்புதல், அதாவது சுருங்குதல், அதை நாங்க அசைவு என்று சொல்லும். இதை விட இந்த வாகை மரம், அகத்தி மரம், புளிய மரம், இந்த தாவரங்களை நீங்க மாலை நேரத்துல அவதானிச்சா அது இந்த தொட்டாச்சுருங்கி தொட்டோன்னு சுருங்குற மாதிரி அந்த இலைகள் எல்லாம் சுருங்கி போய் இருக்கு. திரும்ப அடுத்த நாள் தான் பிள்ளைகள் அது விரியும். இந்த மாதிரி சில தாவர இலைகள் அசைவ காட்டுறத நேரடியாக பார்க்க முடியும். சரியா? அதே மாதிரி சில வேளை பாருங்க, உங்களோட வீடுகள்ல வேலிகளுக்கு பக்கத்துல இந்த சில பேர் என்னது தென்னை மரங்களை வேலி ஓரத்துல நட்டு வைக்கிறது. அந்த தென்னைகள் வளரேக்குல பார்த்தீங்கன்னா அது பக்கத்து வீடு வரைக்கும் போய் வளரும். சரியா? அந்த தென்னை அல்லது மாமரத்தை வேலியோட வச்சீங்கன்னா அது அந்த வேலிய தாண்டி இப்படிதான் நீங்க வேலி அமைச்சு வச்சிருக்கிறீங்களா, இதுல வைக்கிற மரம் இங்க வரைக்கும் வளைஞ்சு வளரும். அப்ப எதுக்காக இந்த மரம் இப்படி வளைஞ்சு ஒரு சைடுக்கு வருதுன்னு பார்த்தா, இந்த வளைகிற பக்கத்துல இருந்து அதுக்கு சூரிய ஒளி கிடைச்சிருக்கு. அந்த மரம் ஏன் வளையுதுன்னு பார்த்தால் அந்த வளையிற பக்கம் தான் பிள்ளைகள் அதுக்கு இந்த சூரியன் இருந்து சன் லைட் வந்து கிடைக்குது. எப்பவுமே இந்த தாவரங்கள் சூரியன் ஒளி அதுக்கு எந்த பக்கம் கிடைக்குதோ அந்த பக்கமா வளையும். சில தென்னைகளை பாருங்க, நல்ல வளைஞ்சு வளைஞ்சு வளரும். அது அதுக்கு எந்த பக்கம் எல்லாம் வெயில் கிடைக்குமோ அந்த பக்கம் அது வளைஞ்சு வளைஞ்சு வளரும். சரியா? அல்லது நீங்க இதை செய்து பார்க்கிறதாக இருந்தால், ஒரு சாடியில இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை எடுத்து, சாடி என்றா சின்னதா பூச்சாடியில வைக்கிற மாதிரியான ஒரு தாவரத்தை எடுத்து உங்களோட வீட்டின் ஜன்னல் ஏதாவது இருந்தா ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சு விடுங்க. அதாவது நேரா வளர்ந்திருக்கிற ஒரு தாவரம். இந்த நேரா வளர்ந்திருக்கிற தாவரத்தை ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சுட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி விடுங்க.
இப்ப அந்த ஜன்னலுக்குள்ளால இந்த வரக்கூடிய ஒளி, அதாவது அந்த ஜன்னலுக்குள்ளால சூரிய ஒளி வார மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அப்ப ஜன்னலுக்குள்ளால சூரிய ஒளி வந்துச்சுன்னா அந்த நீங்க வச்சிருக்கிற அந்த சட்டி தாவரம் அந்த சூரிய ஒளி வார திசையில ஜன்னல் சைட்டா வளையும். சரி, அப்ப இதை நீங்கள் நன்றாக இந்த அசைவினை பார்க்க முடியும். சூரிய ஒளி விழுகின்ற திசையில தாவரம் வளர்வதை அவதானிக்கலாம். இது ஒரு தாவர அசை, ஒளியின்ற அசைவு என்று சொல்றோம். தொட்டா சுருங்கி தொட்டவுடனே சுருங்குது, அது ஒரு அசைவு. அதே மாதிரி தாவரங்கள் தென்னைகள் எல்லாம் சூரிய ஒளிய பார்த்து வளருது, எந்த பக்கம் வருகிறது, அது ஒளி முன்னிலை அசைவு. சரியா? இதே மாதிரி தாவரங்கள் என்ற அசைவு நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. தாவரமும் அசைவு. உயிரற்ற பொருட்களாக இருந்தால் அவை அசையாது. பாருங்க பிள்ளைகள், ஒரு மேசை ஒன்று தண்ட காட்டில் நடந்து போகுமா? இல்ல. அல்லது ஒரு கதிரை தானையாகவே நடந்து போகுமா? இல்ல. அப்போ ஒரு உயிரற்ற பொருள் என்றா அது அசையாது. அப்ப அது அசைய வேணுமாக இருந்தால் என்ன செய்ய வேணும்? ஒரு மேச அசைய வேணுமா இருந்தா ஒரு மனிதன் அதை தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சாதான் அது அசையும். இல்லாட்டி அந்த மேசை அதே இடத்துல அப்படியே இருக்கும். அது அசைவு அல்ல. சரியா? ரைட். அப்ப நீங்க அசைவு என்றது ஒரு பொதுவான இயல்பு. அசைவு என்பது அங்கிகளுக்கு பொதுவான ஒரு இயல்பாக இருக்குது. சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக என்ன இயல்புன்னு நாங்க பார்க்க போறோம்னா, அப்ப அசைவு தாவரத்துக்கும் இருக்கு, விலங்குகளுக்கும் இருக்கு. விலங்குகள் அசைகிறத இடம்பெயர்ந்து செல்லுது அல்லது இடப்பெயர்ச்சி முறை என்று சொல்லுவோம். இதுல இருக்கிற வேற வேற விலங்குகள் அது எப்படி இடம்பெயரும் என்பதற்குரிய முறைகள் போடப்பட்டிருக்கு. அதை விட தாவரங்கள் எப்படி அசைவை காட்டுது என்பதும் தொடர்பாக படிச்சுட்டு. அப்ப இப்ப உங்களுக்கு அசைவுண்டா எப்படி என்றது விளங்கி இருக்கும். அது ஒரு பொதுவான இயல்பு, அங்கிகளுக்கு ஒரு பொதுவான இயல்பு. அப்ப அடுத்ததாக நாங்க சுவாசத்தை பற்றி பார்ப்போம். அடுத்தது சுவாசம், ரெஸ்பிரேஷன். சுவாசம் சுவாசம் என்றா என்ன? சுவாசம் என்றா என்ன? அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இப்ப ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு வை. இப்ப வீட்டுல உங்களோட வீட்டு அப்பா படுத்திருக்கிறார் அல்லது அம்மா படுத்திருக்கிறா. அவளுக்கு சுவாசம் நடக்குது, அவ சுவாசிக்கிறா என்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவ உண்மையிலேயே சுவாசிக்கிறான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? பிள்ளை, அவட நெஞ்சு பகுதி அல்லது வயிற்று பகுதி என்ன செய்யும்? அசையும். பிள்ளை, நெஞ்சு பகுதி அல்லது வயிற்று பகுதி வயிற்று பகுதி அசைகிறத பார்த்து சொல்லுவோம் அது சுவாசிக்குது, ஆகவே உயிர் உள்ளது. இப்போ ஒரு நாய் படுத்திருக்கு,
அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? நாய்க்கு என்ன செய்யும்? அது சுவாசிச்சா அதோட வயிறு மேல மேல வந்து போகும். அப்ப அதை பார்த்துட்டு நாங்க சொல்லுவோம் என்னது? நாய் சுவாசிக்குது. அப்ப அதுக்கு உயிர் இருக்கு. அப்ப சுவாசம் நடந்தா அந்த பொருளுக்கு உயிர் இருக்கு. அதாவது அந்த அங்கி என்ற ஒரு விலங்கு பிள்ளை. அங்கி என்ற ஒரு விலங்கு அல்லது உயிருள்ள ஒரு பொருள். சரியா? அப்ப அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப சுவாசம் நடக்கிறதுன்னா அதுவும் ஒரு அசைவுதான். இப்ப நாங்க மூச்செடுக்க என்ன செய்யும்? எங்களோட சுவாச பையுக்கு காற்று வரும். எங்களோட மூக்குக்குள்ள நாங்க சுவாசிக்கிறது. இது மூக்குக்குழி என்று சொல்லுவோம். உள்ளுக்கு தொண்டைகளால உள்ளுக்கு இறங்கி 2 சைட்டும் இருக்கிற எங்களுடைய சுவாச பைகளுக்கு போகும். என்ன போகும்? காற்று. சுவாச பைகளுக்கு காற்று போகும். சரியா? அப்ப சுவாச பைகளுக்கு நாங்க சுவாசிச்சா இப்படியே உள்ளுக்குள்ள காற்று 2 பக்கமும் போகும். நாங்க சுவாசிக்கவில்லையா? இதை நாங்க மூக்குக்குழின்னு சொல்றோம். மூக்கு கால உள்ளெடுக்கிற காற்று அப்படியே தொண்டை களத்தினூட எங்களுடைய சுவாச பை. எங்களுக்கு 2 சுவாச பைகள் இருக்கு. வலது பக்கமும் இடது பக்கம். சரி, அப்படி 2 சுவாச பை இருக்குது. அந்த 2 சுவாச பையையும் காற்று சேரும். அப்போ நாங்க சுவாசிக்கிறது 2 முறையில நடக்க வேண்டும். அதுல ஒன்று சொல்லுவாங்க உட்சுவாசம். இது மூக்குக்குழி. சுவாசப்பை. சரியா? இந்த சுவாசம் 2 முறைகள்ல நடக்கும். ஒன்று உட்சுவாசம். ஒன்று உட்சுவாசம். 2 வெளிச்சுவாசம். அப்ப உட்சுவாசம் என்றா என்ன? வெளிச்சுவாசம் உள்சுவாசம் என்றா காற்று உள்நோக்கி போறது. அதாவது நாங்கள் ஆக்சிஜன் வாயுவை சுவாசிப்பது. நாங்க சுவாசிக்கிற வாயு என்னது? ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் வாயுவை உள்ள எடுக்கிறது தான் உட்சுவாசம். மூச்செடுத்தலின் போது உடலுக்குள் வழி உள்ளெடுக்கப்படுவது உட்சுவாசம். அப்ப வெளிச்சுவாசம் என்றா என்ன? உள்ளுக்க இருந்து கார்பனீர் ஆக்சைடு ஆக்சிஜன் எடுக்க முடிய கார்பனீர் ஆக்சைடு வெளியே வந்துச்சுன்னா அது வெளிச்சுவாசம்.
கார்பன் ஆக்சைடு வெளியே வந்துச்சுன்னா அது வெளிச்சுவாசம் என்று சொல்லும். சரியா? அப்ப பாருங்க, சுவாசம் மனிதர்கள்ல சுவாசம் ரெண்டு முறையில நடக்கும். ஒன்று உச்சுவாசமாக நடக்கும், இன்னொன்று வெளிச்சுவாசம் நடக்கும். உச்சுவாசத்தின் போது ஆக்சிஜன் வாயு உங்களுடைய சுவாச பைக்கு பரவும். அதுவே வெளிச்சுவாசத்தின் போது உள்ளுக்குள்ள இருந்து கார்பன் ஆக்சைடு வாயு மூக்கு குழியினூடாக வெளியே போகும். அப்ப நாங்க ஆக்சிஜன் வாயுவை உள்ளெடுக்கிறதும் திருப்ப வெளியேற்றுறதும் இந்த மூக்கு குழியினூடாகத்தான் நடக்கும். சரியா? மூக்கு குழியினுள்ளாதான் பிள்ளைகள் காற்று போய் வருது. எங்க போய் வருது? வலது இடது சுவாச பைகளை நோக்கி போய் வருது. அப்ப எங்களுக்கு சுவாசம் நடக்கிறது சுவாச பைகளின் மூலம். அப்ப உச்சுவாசம் என்றா உடலுக்குள் வலி உள்ளடக்கப்படுவது. அதன் மூலம் என்ன வாயு உள்ளெடுக்கப்படும்? ஆக்சிஜன். வெளிச்சுவாசம் என்பது உடலுக்குள் இருந்து மூக்குக்குழியின் மூலம் வலியானது வெளியேற்றப்படும். அந்த வெளிச்சுவாச வழியில என்ன இருக்குது? என்ன வாயு இருக்குது வெளிச்சுவாசத்துல? கார்பன் ஆக்சைடு. சரியா? சுவாசிக்க பிள்ளையர் நெஞ்சு வயிற்று பிரதேசத்தின் அசைவுக்கு காரணம் இந்த உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடுதான். சரியா? இப்ப நாங்க உள்ள எடுத்து திரும்ப வெளியில விடையில எங்களுடைய வயிற்று பகுதியும் நெஞ்சு பகுதியும் அசைவு. ஏன்னா இப்ப எங்களுக்கு உள்ளுக்குள்ள காற்று வரைக்குள்ள உள்ளுக்குள்ள காற்று நிரம்பும், திரும்ப வெளியேற்றுவோம். அப்ப அதனால இந்த சுவாச பைகளுக்குள்ள காற்று நிரம்பி நிரம்பி குறையும். இப்ப நாங்க சுவாசிக்க எங்களுடைய நெஞ்சு பகுதி என்ன செய்யும்? இந்த நெஞ்சு பகுதியை சுற்றி இருக்கிற விலாயம்புகள் தசைகள் அதெல்லாம் சுருங்கி பிரியும். அதனால எங்களுக்கு அசைவு ஒன்று தெரியும். அதை சொல்றது சுவாச அசைவு. உச்சுவாசம் அல்லது வெளிச்சுவாசத்தின் போது நெஞ்சு வயிற்று பிரதேசங்களுக்கு அசைவுக்கு காரணம் சுவாச அசைவு. அதனால சுவாசத்தின் மூலம் வர அசைவு. அப்ப விலங்குகளை போல விலங்குகள் இப்ப நாங்கள் மனிதர்கள் இப்படி சுவாசிக்கிறோம். சுவாச பையிலுக்கு சுவாசிக்கிறோம். தாவரங்களால் சுவாசிக்க முடியுமா? தாவரங்கள் உயிருள்ள பொருட்கள் தான் நாங்க சொல்றோம். தாவரத்துக்கு உயிர் இருக்கு. அப்ப தாவரம் சுவாசிக்குமா? தாவரம் அதுக்கு உணவு தேவை, வளர்றதுக்கு போஷணை தேவையாக இருக்கிறது. வேற என்ன பார்த்து நாங்க அது அசைது வளர்ச்சியை காட்டுது. அப்போ ஒரு உயிரங்கி செய்யற எல்லா வேலையும் அது செய்யுது. ஆகவே எங்களுக்கு தாவரமும் சுவாசிக்குது, தாவரங்களும் சுவாசிக்குது. ஆனா அவற்றை நாங்க பார்க்க தாவரம் சுவாசிக்கும்படி, ஆனா அதை எங்களால பார்க்க இயலாது. சரியா? அதை எங்களால பார்க்க இயலும். சுவாசம்ன்றது எல்லா உயிர்களுக்கும் ஒரு பொதுவான இயல்பு. எல்லா உயிரினு நாங்க சொல்றது தாவரம், விலங்கு. எல்லா விலங்குகளுக்கும் எல்லா தாவரத்துக்குமே ஒரு பொதுவான இயல்புதான் சுவாசம். ஆனா உயிர் அற்ற பொருட்கள் என்ன செய்யாது? சுவாசிப்பதை பார்க்க முடியாது. எங்கேயாச்சும் ஒரு மேசை எல்லா பென்சில் பேனைகளுக்கு சுவாசிச்சு நீங்க பார்த்திருப்பீங்களா? இல்ல. அப்ப உயிர் இல்லாத பொருட்கள் சுவாசிக்காது.
உயிர் உள்ள பொருட்கள் தான் சுவாசிக்கும். தாவரங்களும் சுவாசிக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. சரியா? அப்ப சுவாசிப்பதன் போது நாங்க உள்ளெடுக்கிறது ஆக்சிஜன், வெளியேற்றது கார்பன் டை ஆக்சைடு. இந்த சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படுற நோயாளிகளுக்கு பிள்ளைகள் மூக்குல பார்த்திருப்பீங்கள், ஒரு வயர் மாதிரி ஒன்று போகும், அதன் மூலம் அவர்கள் மூக்குக்கு அனுப்புறது ஆக்சிஜன். செயற்கையாக ஆக்சிஜன் வாயுவை நாங்க கொடுக்கிறோம். அவையால எடுக்கிற ஆக்சிஜன் காணாம இருந்தா நாங்க செயற்கையாக சுவாசம் வழங்குவோம். அதே போல மலையில ஏறுறவர்கள், துளியோடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரோடையே போவிடும். அவர்கள் சுவாசத்துக்காக உருளைகளில் நிரப்பப்பட்ட ஆக்சிஜன்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆக்சிஜன் சிலிண்டர்கள் எங்கெங்க பயன்படும்? வைத்தியசாலைகள்ல பயன்படுத்தப்படுது. அதே போல மலை ஏறுபவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், துளியோடிகள் பயன்படுத்துகின்றார்கள். வெளிச்சுவாச வழியில கார்பன் டை ஆக்சைடு தான் வருகுதுன்றதை என்னன்னு தெரியும். ஆக்சிஜன் வாயுவை நாங்க நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். மலையேறாக்கள், மற்றது துளியோடுறாக்கள், செயற்கை சுவாசம் வழங்குறோம், சுவாசிக்க சிரமப்படுறாக்கள் எல்லாருக்கும் ஆக்சிஜன் வாயு பயன்படுது. இதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இருக்கு வெளிச்சுவாசத்துல, கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்றது எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு ஒரு பரிசோதனை இருக்கு. என்ன பரிசோதனை? ஒரு சோதனை குழாய் ஒன்றுல சுண்ணாம்பு நீரை கரைஞ்சு அதை தெளிஞ்ச தண்ணியாக எடுக்கிறோம். தெளிந்த நீரை ஒன்றை பெற்றுக்கொள்றோம். இது தெளிந்த சுண்ணாம்பு நீர். தெளிந்த சுண்ணாம்பு நீரின் நிறம் என்ன? தெளிந்த சுண்ணாம்பு நீர் அப்படியே சுண்ணாம்பை கரைச்சு அதை வடிய வச்சு எடுக்கிறது. சரியா? அந்த தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிறமற்றது. தெளிந்த சுண்ணாம்பு நீருக்கு கலர் இல்லை. அப்ப அதை நாங்க ஒரு சோதனை குழாயில எடுக்கலாம். சோதனை குழாய்க்குள்ள எடுக்கு ஒரு ஸ்ட்ரோ பேக் கொண்ட வச்சு ஒரு ஸ்ட்ரோ ஒன்றை வச்சு நாங்க வெளிச்சுவாச வழிய குமிழி குமிழியா உள்ளுக்க விடுறோம். வெளிச்சுவாச வழிய விடுறோம், அதாவது ஊதுறோம். அந்த ஸ்ட்ரோவை வாயில வச்சு ஊதுறோம். ஊதேக்க என்ன செய்யறோம்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியில விடுறோம். இப்ப கார்பன் டை ஆக்சைடு வாயு இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீர், அதாவது நிறமற்ற அந்த தண்ணிக்குள்ள போய் குமிழி குமிழியா வரைய உங்களோட அவதானம் என்ன கேட்பேன். ஏற்கனவே படிச்சுட்டோம், தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிறமற்றது. அதுக்கு இந்த வெளிச்சுவாச வழியை நாங்க ஊதினோம்டா, அதாவது CO2 வாயுவை அங்க கொடுத்தோம்டா அது பால் நிறம். பால் நிறமாக மாறும். இப்ப அது பால் நிறமாக மாறிட்டுதுன்னா இங்க என்ன கலந்துருக்கு? கார்பன் டை ஆக்சைடு வாயு. கார்பன் டை ஆக்சைடு வாயு எங்க இருந்து வந்தது? ஊதேக்குள்ள ஸ்ட்ரோ பைப்பால வந்தது. ஸ்ட்ரோ பைப்புக்கு எங்க இருந்து கிடைக்கும்? அந்த பிள்ளை
ஊதுறதுனால கிடைக்கும். ஆகவே அந்த பிள்ளை ஊதினது வெளியேற்றப்பட்ட வாயு ஒட்சிசனாக இருக்கும். சாரி, கார்பன் ஆக்சைடாக இருக்கும். அந்த பிள்ளை உள்ளெடுத்தது ஒட்சிசனாக இருக்கும். அந்த பிள்ளை வெளியேற்றினது கார்பன் ஆக்சைடாக இருக்கும். அந்த கார்பன் ஆக்சைடு தான் தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு வாயு. தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றுகின்ற வாயு என்னது? கார்பன் ஆக்சைடு. சரியா? அப்ப இதுல நாங்க படிச்சதுல 2 வினாக்கள் எடுத்து கொள்ளுங்க. முதலாவது அசைவை மட்டும் காட்டும் விலங்குகள் 2 தருக. கடல் அணிமணி, முருகைக்கர் பொழிப்பு. சரியா? 2வது சுவாசத்தின் போது உள்ளெடுக்கப்படும் வாயு எது? இந்த 2 கேள்விகளுக்கு உங்களால் விடை எழுத முடிஞ்சா இன்றைய வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கு. இந்த வகுப்புல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். முதலாவதுக்கு பிள்ளைகள் நீங்கள் கடல் அணிமணி, முருகை கற்பொழிப்பு போட்டுக் கொள்ளுங்க. 2வது சுவாசத்தின் போது உள்ளெடுக்கப்படுகின்ற வாயு ஆக்சிஜன் வாயு. அப்ப சரியானது இருந்தீங்கன்னா கெட்டிக்காரர். நாங்க அடுத்த இன்னொரு வகுப்பில இதனுடைய தொடர்ச்சியை நாங்க பார்ப்போம். இதோட இந்த வகுப்பு நான் நிறைவு செய்து கொள்றேன். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.